Hi everyone. நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தின அப்டேட்டை பார்க்க போறோம். ஸோ ஜூன் 4 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோடைய அப்டேட் வந்து உங்களுக்கு விரைவில் வந்துடும், இதனுடைய எக்ஸாம் ஸ்கெடியூல் வந்து சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ், அதாவது 5 இயர்ஸ் கோர்சஸ் நம்ம பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாமை எழுதுகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு, குறிப்பாக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட்டாக இது தெரியறதே கிடையாது. ஸோ இந்த சான்ஸை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ் ரொம்ப வேல்யூபிள் கோர்சஸ். ஸோ இவங்க எந்த மாதிரி கோர்சஸ் which mean டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன்டகிரேட்டட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம கிளாஸ் 12 மினிமம் 60% எடுத்திருந்தோம் அப்படின்னாவே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எலிஜிபிள். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ நீங்க வந்து இதை ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் 7 தான் இந்த அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட். ஜூன் 14 வந்து நாங்கள் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டியூ டு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ், இந்த கொரோனா இந்த அஃபெக்ட்னால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஜூன் 4 அன்னைக்கு நாங்கள் போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜூன் 4ல ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த அப்டேட்டான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நமக்கு இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமை அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த் வந்து நமக்கு டைம் இருக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ இது யார் கண்டக்ட் பண்றா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிவர்சிட்டிஸ்ல இதை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நைசர் அப்படின்னு சொல்றோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்டர் ஃபார் பேசிக் சயின்ஸ், ஸோ எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் மும்பையில் இருக்கு. ஸோ என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை த அப்ளிகேஷன். அண்ட் ஆகஸ்ட் 14 வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 14 இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. தேங்க்யூ. Help others with a smile.